தேவியமானை ஏவிட்டார்கள் இல்லையா? தேவியமானை தங்கள் கரத்தால் அப்படி இருக்கும்போது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய தருணம் தங்களுடைய தேவிமார்கள் கற்பை அழித்துவிட்டாரே என்று சொல்லி உங்கள் மீது அடுத்தது யாரை விட்டார்கள்? முகிலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை அந்த முகிலன் என்று சொன்ன அரக்கனை தங்களுடைய பாதத்துக்கு கீழாக வைத்து தன் கால்களால் அமைத்து அவருக்கும் முத்தி தரக்கூடிய தருணம். இப்படி அனைவருக்கும் பக்தியாக இருந்த தருணத்தில் பார்த்தா இப்படி அனைவருக்கும் காட்சியளிக்கக்கூடிய நேரம் உங்கள் பாதத்தில் உமா பார்வதா எப்படி தெரியுமா? மல்லிகை முல்லை கோங்கும் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாரிஜாதத்தெல்லாம் கொண்டு வந்து மலர்ந்த பூவை தங்களுக்கு ஒரு மாலையாகவும் மலராமல் காமந்த பூவை பாதத்தில் வைத்து உங்கள் தேவி உமா மகேஸ்வரி கோடான கோடி வர்த்தனம் அப்படி பாரத்தை விழுந்திருந்தாலும் இந்த கடல் சுழந்த பூவுலையில் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மலையாரத்தான் இந்த பூ உலகில் வாழையடி வாழைய வாழும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி வாழையடி வாழை என்று சொல்லியிருந்தாலும் இந்த வாழையடி வாழை சொல்லியிருக்கிற மாதிரி அதாவது ஒரு தேக்கு மரமாகப்பட்டது அந்த வாழை மரத்துக்கிட்ட வந்து சிறு சிறு சொல்லிச்சான். என்னவென்று? நானே ஒரு அதாவது எல்லாத்துக்கும் உயர்ந்தவன், பலத்திலும் சரி அந்தஸ்திலும் சரி எல்லாருக்கும் நான் உயர்ந்தவன் அப்படி என்று தேக்கு மரம் போய் வாழை மரத்துக்கிட்ட சொல்லிச்சான். அப்ப அந்த வாழை மரம் என்ன பண்ணிச்சான்? சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நீ எல்லாத்திலும் உயர்ந்தவன், எல்லாரும் நீ பயன்படுத்துறவன் சொல்லி இருக்கிற, நீ எது எதுக்கு எப்ப உதவுற தெரியுமா? நீ இறந்த பிறகுதான் நீ எல்லாத்துக்குமே உதவுற. நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? மரமாவும் இருக்கிற, இலையாவும் உதவுற, தண்டாகவும் உதவுற, வாழை காயாக உதவுற, பூவாக உதவுற. இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நீ வாழையடி வாழைய போட்டுக் கொள்ளுகிறார்கள். நீ இறந்த பிறகுதான் ஒரு நல்லதை செய்யற அப்படின்னு வாழை மரம் போய் தேக்கு மரம் கிட்ட சொல்லிச்சான். அது மாதிரி வாழையடி வாழையா வாழை மரம் குளத்தளித்து திருப்பி துளு காய் வைக்காது, துளுக்கும் துளுக்காது, பக்கத்தில் துளுத்து வருது பாரு. வாழையடி வாழையா வாழும் என்று வாழ்த்திருக்கிறேன். அப்படியா சுவாமி? ஆமா, ஆகட்டும் சுவாமி. அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கணவரிடத்திலே ஒரு மனைவிக்கு ஒரு சந்தேகம் எடுத்து அப்பயே கேட்டுறணும். இல்லைன்னா குடும்பம் கேட்டு சென்ன ஏனென்றால் இதுவரை பார்த்தால் சிரித்த முகத்தோடு நான் வந்த உடனே தேவியாலே பார்வதா வா என்று அழைத்து என்னை நல்ல சிரித்த முகத்தோடு வாழ்வா என்று வாழ்த்துவாய். இன்று நாளில் பார்த்தால் நீ வாழையடி வாழையாக வாழ் என்று வாழ்த்தினாலும் உங்கள் மனதில் ஏதோ கலகம் தெரிகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை உள்ளத்தில் இருந்து வரவில்லை. அப்படி இருக்கும் போது இன்று நாளில் பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது?
எல்லாரும் நான் படியளக்க செல்கிறேன் என்று சொல்வீர்கள். இன்று நாளில் பார்த்தால் ஏதோ ஒரு மன கலக்கத்தோடு வாடிய முகத்தோடு இருக்கீர்கள். இன்றைய தினத்திலே முகமாகப்பட்டது. ஆமா, வார்த்தைகள் நல்லாக வந்தாலும் சரி, சந்தோஷமான வார்த்தை வந்தாலும் ஆமா, உள்ளத்திலே மன சஞ்சலமாகப்பட்டு இருக்கிறது. ஆமா, என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறாய். ஆமா தேவி, இன்றைய தினத்திலாகப்பட்டது நிறைந்த பௌர்ணமி. ஆமா, பிரதோஷம் என்றது நிறைந்த பௌர்ணமி இருக்கிறது. என்னிடத்தில் பணிவிட செய்யக்கூடிய வரையில் 7 சப்த கன்னிகள். ஆமா ஆமா, நந்தவனம் சென்று மலர்களெல்லாம் பறித்து வந்து என் பாதத்தில் வைத்து பூஜிப்பார்கள். தினதோறும் பூஜிப்பது வழக்கம். ஆமா, இன்றைய தினத்தில் இந்த சப்த கன்னிமார்கள் வரவில்லை. ஏன்னா அவங்க போது முடித்து விட்டால் நான் உணவு அருந்துவேன். இந்த தினத்தில் என்ன காரணம் தெரியவில்லை. இந்த சப்த கன்னிமார்கள் வரவில்லை. என்ன காரணம் தெரியல. மனதிலே சஞ்சலப்பட்டிருக்கிறேன் தேவி. அப்படியா சுவாமி? ஆமா. அப்படி இருந்தாலும் மனதில் சஞ்சலம் என்றால் நம்மளுக்கு ஆபத்து என்றால் உதவுவது ஆதிமாயன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அண்ணா, அதாவது உங்களுடைய என்னோட மைத்துனர். ஆமா, அந்த மாலாகிய மகாவிஷ்ணுவுக்கு எடுத்துத்தான் நம்மளுடைய குறைய சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இன்று நம்மளுக்கு துன்பம் என்றால் நாம சென்று அவரை பார்த்தால் தகுந்த வழி கிடைக்கும். பொன்னாடு வலியூர் மாநகரத்தை சேர்த்து அத்தையாக விளங்கக்கூடிய மாதியம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார். யார் மீது என்றால் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தை மீது பணம் கொடுத்திருக்கிறார். தாயாரை என்ன செய்வேன்? தாயாரு இருந்திருந்தா அம்மா எனக்கு தலைவலி என்று சொல்லி இருந்தா எனக்கு தைலம் ஒன்று போட்டிருப்பேன் அம்மா. என் நாளில் தாயாகப்பட்டவள் இருந்து விட்டாயே, நான் யாரிடத்தில் தலை கொரிய சொல்லுவேன்? யார் எனக்கு தைலம் போடுவார் என்று மதுரத்து மரியாதைக்குரிய மாதிரிக்குள்ள சியாமணியாக விளங்கக்கூடிய என்னுடைய தந்தையார் என்று சொல்லக்கூடிய உடன் பிறந்த அத்தியாக விளங்கக்கூடிய மாதியம்மையார் பண்படுத்திருக்கிறார். யாரும் என்றால் தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய என்னுடைய வம்சாவளி என்று சொல்லக்கூடிய மூக்கு முட்டான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுல பார்த்தா மாட்டுக்கார முட்டாருன்னா எல்லாம் பேர் போன இடம். மூக்கு முட்டாரு மாட்டுக்கார முட்டார் அந்த வம்சாவளிதான். அதனால அதுல பார்த்தால் சின்ன தம்பராயன் என்று சொல்லக்கூடிய தாத்தா அத்திக்கு தந்தையார், அதே போல சின்ன தம்பராயன் என்று சொல்லக்கூடிய தந்தையார் மீதும் அதே தாயாக விளங்கக்கூடிய பிரவத்தம்மையார் மீதும் அதே மாமனார் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு மேலான வாசல் படியேறி வாழ வைத்த எந்த மாமா, கோயில் படியேறி கொண்டு வந்த எந்த மாமா, தாலி தெரித்தினால தாய் வீடு போனதில்லை, மாலை தெரித்தினால மாலை வீடு போனதில்லை, உங்களையும் சதாக்கிழமை நான் வாழ்ந்து வருகிறேன் என்று அதே மாமனாராக விளங்கக்கூடிய அதே பெருமாள் கவுண்டர் மீதும் அதே மாமியாக விளங்கக்கூடிய மகள் என்றால் வேறு கிடையாது, மகள் என்றால் வேறு கிடையாது. அதே போல மாமனாராக திகழக்கூடிய பெருமாள் கவுண்டர் மீதும் அதே மாமியாக விளங்கக்கூடிய பெருமத்தாம் மீதும் அதே
மூத்தார் என்று சொல்லக்கூடிய கணவருக்கு மேலான முதல் பிறந்த முந்திய தவம் இருந்து முதல் பிறந்த மாமா என்று சொல்லக்கூடிய மூத்தாராக திகழக்கூடிய அன்பு மாமா விளங்கக்கூடிய சஞ்சீவன் மாமா மீது கொடுக்க அனைவர்களும் அம்மையாருக்கு எந்த குறை இல்லாமல் பாதுகாக்க நான் வேண்டிக்கிறோம். சுபமே செய்யும் மதுரைக்கு மரியாதைக்குரிய பெருமாள் கவுண்டர் அவர்கள் பணிவதற்கிறார். அக்கா கணவர் என்று சொல்லக்கூடிய மாமனாக விளங்கக்கூடிய அதே செஞ்சீவன் மீது கொடுக்க செஞ்சீவன் ஐயவரோ அதே பெருமாள் அண்ணவருக்கு எந்த குறை இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் நான் வேண்டிக்கிறோம். சுபமே செய்யும் அதே தந்தையார் என்று சொல்லக்கூடிய தந்தையாகப்பட்டவர் வாழ்ந்து இறந்து மண்ணடக்கம் அடைந்து விட்டார் என்று மகனாக விளங்கக்கூடிய அங்குமுத்து ஐயா அவர்களும் அதே மருமகளாக விளங்கக்கூடிய முத்து அம்மையார் அவர்களும் அதே குமாரவையா அவர்களும் சின்னசாமி என்று சொல்லக்கூடிய நான்முக பிரம்மதேவன் போல நால்வரும் சேர்ந்து பணி கொடுத்திருக்கிறாய். அப்பா நீ இருந்திருந்தா பிள்ளைகளுக்கும் சரியே இந்த குடும்பத்துக்கும் சரியே ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பியே. இந்நாள் எங்கெல்லாம் பாத்திரி விட்டு தனிமையாக போய்விட்டேன் என்று வருத்தத்தோட பணம் கொடுத்திருக்கிறார். அதே ஐயாவர்களோ அந்த குடும்பத்தில் மீண்டும் ஒரு குழந்தையாக பிறந்து எந்த ஒரு குறை இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் நான் வேண்டுகிறோம்.
மாதவா உன் பாதத்துக்கு சாமியா ஆ, சாத்துக்கு அதே கொடி உனக்கு சாமி நல்லதாகட்டும். நீ கொடி வாழ்வா. ஆகட்டும் ஆகட்டும். இருந்தாலும் நான் இந்த சபையை நாடி வந்தேனே, ஆமா எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா எனக்கு தெரியும் இல்லையா? ஆமா தம்பி சொல்லு தாய் தந்தை பேர் சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்லு தம்பி. சொல்லுகின்றேன். வசிதேவர் மூர்த்திக்கும் நான் 8வது பிள்ளையாகவே பிறந்தேன். ஆக்கல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலை கவனிக்க வேண்டிய என்னுடைய பேருதான் சாச்சாதி ஆண்டவர் என்று யாவரும் அறிய வேண்டும். அப்படி இருந்தாலும் நான் எதற்காக இந்த அவதாரம் எடுத்தேன், எத்தனை அவதாரம் சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்லுகின்றேன். காசு இல்ல கம்முனு கோக மாட்டாங்க. அந்த 20 ரூபா பார்த்த அம்மாலும் எல்லாருக்கும் 50 ரூபாய், எனக்கு வரி மட்டும் 20 ரூபாய். என்ன பண்ணி கட்சியில குழம்பு இல்ல. நான் உங்களுக்கு இந்த அவதாரம் தெரியாது.
ஒரு வீட்டுல போய் நிச்சு சிரிச்சிட்டுனா அவங்க வீடு தர்ணாசம், கோவப்பட்டா கோவப்பட்டனா அவங்க வீடு கோட்டேஸ்வரன்டா. அப்படித்தான் படி வச்சு அப்ப அவங்க வீட்டுல போய் கோவப்படு. சாமி மாதவா 10 அவதாரம் சொல்லி விட்டேனே. ஆமா. முதல் நான் என்ன அவதாரம் எடுத்தேன் என்ன தெரியும்? உதவி சொல்லு சொல்லுங்க. சொல்லு சாமி. நான் 10 அவதாரம் ஏன் சாமி எதிரி மாடாடு எழுதி வச்சா மாதவா